புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே தொகுதி பங்கீடு நிறைவு செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் கூட்டணியில் இணைந்த லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கமாக தமிழ்நாட்டுடன் சேர்த்து புதுச்சேரிக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் இம்முறை முன்னதாகவே ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படுகிறது. அதனால் தமிழ்நாட்டை விட புதுச்சேரியில் சற்று அனல் அதிகமாகவே இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமையுடன் நிறைவடையும் நிலையில் தொகுதி பங்கீடும் கூட்டணிகளும் தீவிரமடைந்துள்ளன. அதன்படி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அதிமுக கூட்டணியில் புதிதாக லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் மார்டின் தொடங்கிய லட்சிய ஜனநாயக கட்சி இணைந்துள்ளது. புதுச்சேரி வந்த பாஜக மேலிட பார்வையாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்தார். பாஜகவின் தொடர் வலியுறுத்தலை அடுத்து கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சியை இணைக்க முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. வருமான வரித்துறை சோதனை உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் மார்டின் குடும்பத்தின் மீதுள்ள நிலையில் ஜோஸ் மார்டினின் லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் இணைத்தால் எளிய பின்னணி கொண்ட முதல்வர் என்ற தனது பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்பதாலேயே ரங்கசாமி முதலில் மறுத்து வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி லட்சிய ஜனநாயக கட்சி வரவால் கூட்டணி வலுப்பெறும் என்றார். கட்சி நம்மோடு வரும்பொழுது இன்னும் பலமாக இருக்கும், நன்றாக இருக்கும், வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். அவர் அதை அதோடு இணைத்து அந்த தேர்தல் கூட்டணி சந்திக்கலாம் என்று ஒரு ஆலோசனை கூட்டணி அறிவித்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் அந்த கட்சியும் இப்பொழுது இந்த கூட்டணியில் இணைந்திருக்கின்றது. மொத்தம் 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக தட்டாஞ்சாவடி, மங்கடம், பில்லியனூர், கதிர்காமம், இந்திராநகர், லாஸ்பேட்டை, ஏம்பலம், காரைக்கால் வடக்கு, காரைக்கால் தெற்கு, ஏனாம் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிட என்ஆர் காங்கிரஸ் களமிறங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதில் தட்டாஞ்சாவடி, மங்கலம் தொகுதிகளில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதேபோல ராஜ்பவன், காலாப்பட்டு, திருநள்ளார், மாஹே, முதலியார்பேட்டை உள்ளிட்ட 10 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவுக்கு உப்படம், முத்தியால்பேட்டையும், புதிதாக இணைந்த லட்சிய ஜனநாயக கட்சிக்கு காமராஜர் நகர், நெல்லித்தோப்பு தொகுதிகளும் வழங்கப்படும் என தெரிகிறது. இதனிடையே நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீடு முடிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் திமுக 13 தொகுதிகளிலும் போட்டியிட முடிவானதாக கூறப்படும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனித்து 5 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.